அருங்காட்சியகத்தில் பார்த்த ஒரு ஆங்கில சொல்லாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அந்த சொல்லாடல் வந்து, அவர் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இஸ் நாட் தட் வி எய்ம் ஹை அண்ட் மிஸ், பட் அவர் பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் இஸ் வி எய்ம் லோ அண்ட் அச்சீவ் இட். நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை என்பது மிக உயர்ந்த இலக்குகளை எடுத்துக்கொண்டு அதை தவற விடுவது அல்ல. நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை என்பது சாதாரண இலக்குகளை எடுத்துக்கொண்டு அதை அடைந்து விடுவது. என்னப்பா, ஒரு இலக்கை அடைஞ்சிறதே தப்பா? ஆமாம், நீ எடுத்துக்கிட்டதே சாதாரண இலக்கு, அதான் தப்பு. மிஸ் பண்ணுறது பெருசா, தவற விடுறது பெருசா? ஆமாம், நீ எடுத்துக்கிட்டது பெரிய இலக்கு, தவறி போனால் கூட பரவாயில்ல, எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ணணுன்றோம். நான் இதை சொல்லி கொண்டிருந்தேன் ஒரு வகுப்பில். அப்போது ஒருத்தர் சொன்னார் எனக்கு இடைவேளையில் வந்து, ஐயா இது தமிழில் இருக்குது ஐயா. தமிழில் இருக்கிறது யாருக்கா தெரியுமா? இது அப்படியே இருக்க தமிழில். மைக்கேல் ஆஞ்சலோ சொன்னது மேற்கத்திய நாட்டில் 500 ஆண்டுகளுக்கு முன்னால், 300 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனால் நம்முடைய தமிழ் திருவள்ளுவர் இதை 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே செய்தியை சொல்லியிருக்காரு. உயர்ந்த இலக்குகளை எடுத்துக்கொண்டு தவற விடுவது பரவாயில்லை, சின்ன இலக்குகளை எடுத்துக்கொண்டு அடைந்து விட்டு பெருமைப்படாதீர்கள். காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. நீ ஒரு காட்டுக்குள்ளார போயிட்டு ஒரு முயலை அடிக்கிறதுக்கு ஒரு அம்பை விட்டு அந்த முயலை அடிச்சுட்டு அந்த அம்பை கையில் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறவனை விட ஒரு மிகப்பெரிய யானையை குறிவைத்து தாக்க ஈட்டியை எரிஞ்சிட்டு அந்த ஈட்டி படாமல் யானை தப்பிச்சு போயிட்டா கூட அந்த ஈட்டியை நீ கையில் வைத்திருந்தால் அந்த ஈட்டி வைத்திருப்பது பெருமிதம் இந்த அம்பை விட. காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. 2500 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன பெரிய மைக்கேல் ஆஞ்சலோ, திருவள்ளுவரோடவா? மைக்கேல் ஆஞ்சலோ கூட பெரிய ஒரு ஆங்கில ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கவித்துவம் இல்லை, தமிழில் இருக்கிறது. நல்லது செய்தல் ஆற்றாயிராயினும் அல்லது செய்தல் ஓம்பும் என்கிறது இன்னொரு சங்கப்பாடல். நீ நல்லது செய்யலனாலும் பரவாயில்லப்பா, கெடுதல் செய்யாமல். ஆக இந்த இனம் வந்து நம்முடைய தமிழ் இனம் ஒரு மிகச்சிறப்பான இனம். அவங்க, நான் இல்லை, நீங்கள் இல்லை, அதற்கேற்ப நடந்து கொண்டா அவர்களுடைய வழித்தோன்றல், வாரிசு இல்லை, வாரிசுங்கிற தமிழ் வார்த்தை இல்லை, அவருடைய வழித்தோன்றல்கள் நாம் என்று நாம் பெருமைப்பட்டு கொள்ளலாம்.